தரிசனமாலய தரிசனம். ஆலய தரிசனம். கிராம தேவதை ஸ்ரீ பழண்டி அம்மன் ஆலயம், ஆதம்பாக்கம். சென்னையிலிருந்து தாம்பரம் செல்லும் இருப்பு பாதையில் அமைந்திருக்கும் ஒரு புறநகர் ரயில் நிலையம் பரங்கிமலை. இந்த ரயில் நிலையம் அருகில் அமைந்திருக்கிறாள் அருள்மிகு ஸ்ரீ பழண்டி அம்மன். இவள் ஒரு கிராம தேவதை என போற்றப்படுகிறாள். இந்த கோவில் பாலாண்டி அம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ளது. தெய்வ திருமகன் சக்தி என்பவருக்கு ஆலயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மனது வரலாறு என்ன என்று பார்க்கலாம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் போது திடீரென ஒரு அம்மன் சிலை கிணற்றில் தென்பட்டதாம். பூமியிலிருந்து தோன்றிய கருங்கல்லிலான அந்த விக்கிரகத்தை பக்தர்கள் முறையாக பிரதிஷ்டை செய்து அவளை கிராம தேவதையாக வழிபட்டார்கள். பழமையான விக்கிரகம் என்பதால் பழமையான அம்மன் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி பழண்டி அம்மன் என தற்போது அழைக்கப்படுகின்றாள். இந்த ஆலயம் 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டு அமைந்துள்ளது. இதன் மேல் 5 செப்பு கலசங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் மதில் கூரையின் மேல் மிக அற்புதமான கண்ணை கவரும் கலை சிற்பங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. கோவில் மண்டக முகப்பில் அழகிய அம்மன் சிற்பம் நிறுவப்பட்டுள்ளது. அன்னையின் அருகே காவலுக்கு வீரபத்திரர், 2 பக்கங்களும் சிங்கங்கள், அஷ்டலக்ஷ்மிகள் சிலைகள் மிக அருமையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தின் உள்ளே நம்மை வரவேற்பது அர்த்த மண்டபம். இங்குதான் அன்னை தன் கருவறையை கொண்டிருக்கிறாள். அவளது கருவறைக்கு 2 புறமும் மாடத்தில் சங்கநிதி, பதுமநிதி பொம்மைகள் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி மாடங்களில் நின்று காவல் புரிகிறார்கள்.
ஆலயத்தில் நுழைந்ததும் பெரிய திரிசூலமும் பலிபீடமும் உள்ளன. அம்மனின் இருபுறமும் பாலவிநாயகரும் பாலமுருகனும் கோயில் கொண்டுள்ளனர். அம்மனின் கருவறை 5 தலை நாகம் கொடைபிடிக்க, அம்மை உற்சவ மூர்த்தியாக ஒரு கையில் டமருகம் ஏந்தி, வலது கையால் அபயஹஸ்தம் காட்டி, மறு கையில் அங்குசம் குங்கும கிண்ணம் என்று மிக அழகிய வதனத்துடன் சிரித்த முகத்தோடு கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். பிராகாரத்தில் தேவியின் பின்புறம் ஒரு பெரிய புற்று உள்ளது. பல்வேறு தெய்வங்களின் சுதை சிற்பங்களும் ஓவியங்களும் ஆலயத்திற்கு மெருகூட்டுகின்றன. புற்றின் அருகே 6 அடி உயர 5 தலை நாகரின் சுதை சிற்பம் அமைந்திருக்கிறது. சற்று அருகே பெரியாண்டவர், அவருக்கு முன் நந்தி, விநாயகர், நாகர் சிலைகள் மாடங்களில் சன்னதிகளாக உறைந்து அருள் புரிகின்றனர். இங்கு 3 நாகர்கள் அமைந்த சன்னதி இருக்கிறது.
நெடிந்து உயர்ந்த அரச மரம், அதனடியில் நாகர்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பக்தர்கள் அவற்றிற்கு பாலூற்றி வழிபடுகிறார்கள். சப்த கன்னிகைகள் மாடங்களில் அமைந்திருக்கிறார்கள். இந்த அம்மனை குலதெய்வமாக கொண்டிருப்பவர் அநேகம் பேர். இந்த தலத்தில் உள்ள அரசும் வேம்பும் இணைந்த மரத்தில் தொட்டில் கட்டி பழண்டி அம்மனை பிரார்த்தனை செய்தால் மழலை செல்வம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பல பக்தர்கள் வெப்ப நோய்களிலிருந்து நிவாரணம் பெற அம்மனை வேண்டி இங்கு வருகிறார்கள். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் இறுதி வரை தினமும் அன்னைக்கு குளிர்ந்த நீரில் அபிஷேகம் செய்கிறார்கள். அக்னி நட்சத்திரம் முடியும் நாளில் அன்னையின் கருவறை முழுவதும் தண்ணீர் விட்டு அந்த சன்னதியை தெப்பம் போல் அமைத்து தாமரை மலர்களால் நிரப்பி தேவியை குளிரச் செய்கின்றனர். ஆண்டு முழுவதும் விழாக்கோலம் பூண்டு காட்சியளிக்கும் இந்த அன்னையை பேசும் தெய்வமாகிய பாசமுள்ள தேவி என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றனர். ஆடிப்பூரமன்று பக்தர்கள், குறிப்பாக பெண் பக்தர்கள் திருமணம் கைகூட புத்திரபாக்கியம் கிடைத்திட வளையல் சார்த்தி வேண்டிக் கொள்கிறார்கள். மறுநாள் அதை பெண்களுக்கு பிரசாதமாக தருகிறார்கள். பாலவிநாயகர், பாலமுருகன் இங்கு அன்னையோடு ஆட்சி செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அன்று நெய் தீபமேற்றி வழிபடுகிறார்கள். இங்கு ராகு காலங்களில் பூஜை நடைபெறுகிறது. வேம்பும் அரச மரமும் இணைந்து இருக்கும் இந்த கோவிலில் புத்திரபாக்கியம் வேண்டி பெண்கள் தொட்டில் கட்டி தங்கள் குறைதீர சீட்டி எழுதி போடுகிறார்கள். நெற்றியை சுற்றி உள்ள நாகத்தின் தலைமீது இருந்து மலருடன் எலுமிச்சம் பழத்தை எடுத்துச் சென்று தங்கள் வீடுகளில் வைத்துக் கொண்டால் தங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது என்ற நம்பிக்கை இங்கு பக்தர்களுக்கு இருக்கிறது. அம்மை நோய் கண்டவர்கள் இளநீர், பால் இவற்றைக் கொண்டு அபிஷேகம் செய்வித்து குளிர்வித்தால் அம்மை நோயின் வெம்மை தணிந்து அருள் பெறுவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மஞ்சள் நீர் பெற்றுச் சென்று வெம்மையை தணித்துக் கொள்கிறார்கள். இந்த அன்னைக்கு பயம் நீக்கும் பயங்கரி என்ற ஒரு பெயர் உண்டு.
கோவில் பூசாரி முடிக்கயிறு மந்திரித்து தருகிறார். அதை பயபக்தியுடன் கட்டிக்கொள்கிறார்கள். அம்மனை வேண்டி பூசாரி வேப்பிலையால் அடித்தால் பில்லி, சூனியம், ஏவல் முதலியவை விட்டு விலகுகிறது என்று நம்புகிறார்கள். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு சந்தன காப்பு அணிவித்து அபிஷேகம் செய்வார்கள். சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. அன்றைக்கு அன்னதானம் நடைபெறுகிறது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விழாக்கள் நடைபெறுகிறது. நவராத்திரி காலங்களில் 9 நாட்களும் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள், விசேஷ அபிஷேகங்கள், நவராத்திரி நாயகிகளின் அலங்காரம், சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு, புஷ்ப அலங்காரம் என்று மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கு சங்கராந்தி நிகழ்ச்சிகள் நடைபெறும். மார்கழி 31 நாட்களும் காலை வேளைகளில் அபிஷேகம், அன்னதானம் நடைபெறும். ஆங்கில புத்தாண்டு அன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று பக்தர்கள் புத்தாண்டை வரவேற்பார்கள். தை மாதத்தில் பெண்கள் திருமணம் கூடிவர அரச மரத்தை வலம் வந்து வணங்குவார்கள். பிள்ளை வரம் வேண்டி தல விருட்சமான வேம்பு, அரச மரங்களில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வார்கள். இங்கு ஆலயத்தின் சுவற்றில் அம்மனை துதித்து 2 பாடல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன.
இங்கு வரும் பக்தர்கள் அதனை பாடி பயன் பெறுகிறார்கள். நாமும் அதனை பாடி அம்மனின் அருளை பெறுவோம். பாடல் 1. அன்பே வடிவாகி அமைதியே உருவானவளே, எங்கள் இருள் நீக்கி அருள் தரும் அம்மனே, துன்பத்தை துடைத்து இன்பத்தை தரும் கிராம தேவதையே, பண்ணிய பாவமெல்லாம் போக்குகிற பழண்டி அம்மனே, நினைவெல்லாம் நிற்பவளே, நினைத்ததெல்லாம் நிறைவேற நெய்தீபமேற்றி வணங்குகிறோம். பாடல் 2. அருள் பொழிவாயே அபிராமி தாயே சரணம், ஆதரித்து அருள்வாயே ஆவுடை நாயகியே சரணம், கருணை புரிவாயே கற்பகாம்பிகை தாயே சரணம், காத்தருள்வாயே காமாட்சி தாயே சரணம், பார்த்தருள்வாயே பழண்டியம்மன் தாயே சரணம். அம்மனை பணிவோம், அவள் அருளை பெறுவோம்.